guys, this is AJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமையோட நேம் என்னென்னா கமிட்சுபாகி. அதோட எபிசோட் நம்பர் 0 தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு பார்க்கை காமிக்கிறாங்க. 2 பொண்ணுங்க விளையாண்டுட்டு இருக்காங்களா. அதில் ஒரு பொண்ணோட பேர் காஃபு, அந்த பிங்க் கலர் ஹேர் வச்சிருக்காள், அவள் பேர் காஃபு. நம்ம ஒரு நாள் பெரிய ஹில்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு நம்மளோட ஸ்டோரியை நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறப்ப அது என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஏதோ ஒரு வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு பார்த்தோன்னே காஃபு என்னென்னா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. பயமுறுத்துட்டு அந்த இலெல்லாம் உடஞ்சி விழுக்கிறத பார்த்துட்டு இவள் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவா அவள் வீட்டுக்கு. இது மட்டும் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு வேகமாக ஓடிட்டுருக்கா. ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஏதோ ஒரு கிளிச்சு மாதிரி இருக்குது பார்க்குறப்பே. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி க்ரீனிஷாக ஒரு பீம் வந்து நம்ம இதை பூமி அட்டாக் பண்ணிகிட்ருக்கு அந்த மாதிரி காமிக்கிறாங்களா. அப்படியே வேகமாக ஓடி போய் வீட்டை போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணால் ஆக்சுவலாக அவளுக்கு ஓப்பன் ரொம்ப பயமாக இருக்குது. அவள் ஓப்பன் பண்ணால் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி ஸ்டோன் மாதிரி ஆகி அப்படியே ஆஷ் ஆகி இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் ஏன் என்னை மட்டும் இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் ஆகி மயங்கி விழுந்துடுறான். அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அவள் மயங்கி விழுந்துடுறாளா. விழுந்தோடனே ஒரு பொண்ணு காஃபு ஆக்சுவலாக அப்படி வந்து ஒரு பொண்ணு எழுப்புறாள். அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஏரிக்கா, அவளை ஏரின்னு சொல்லிக்கலாம். இவன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சீன் அதோட கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ஆண்டி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அப்பா அம்மா 2 பேரும் இழந்தாலே இந்த பொண்ணு நினச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அவளை நீ தானே வச்சுருக்கேன். ஆமாம் ஆண்டி, அவளை நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களா. சரி ஓகே, அவளை நல்லா பார்த்துக்க, உனக்கு எதுவும் ப்ராப்ளம்னா என்கிட்ட கேளு, நான் கன்ஃபார்ம் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபுட்டும் இவளுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு காஃபுட்டு காமிச்சிட்டு இருப்பாள். ஆக்சுவலாக அந்த ஆண்டி உனக்காக வந்துட்டு நிறையா கரீஸ் இது மாதிரிலாம் நிறையா தந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவங்க எரி பேசுகிறத கேட்டுட்ருப்பாள். எரி பேசுகிறது கேட்டுட்டு இருந்ததுக்கப்புறம் என்னென்னா ஆக்சுவலாக துணி காய போட்டுட்ருப்பாங்க நம்ம என் காஃபு வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டுருக்கா. ஆக்சுவலாக நீ பாடுற பாட்டு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மிஸ்ட்ரியாகவும் இருக்குது. அப்படியா அப்படின்ற மாதிரி இவள் கேட்டுட்ருக்காளா. கேட்டோடனே இவள் திடீர்னு பேசுகிறா. அப்புறம் தான் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. காஃபு நீ பேசிட்டக்க, ஃபைனலி கடைசியாக எப்படியோ நீ பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாக ஆஃப்டர் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திரும்பி காமிச்சா வந்துட்டு ஒரு 7 years லேட்டர் நம்ம காஃபுக்கிட்ட பாய் சொல்லிட்டு எரி வந்துட்டு போகிறாங்க. நான் ஒர்க் போகிறேன்ட்டு. சரி நீ மறந்துடாமல் ஸ்கூல் கிளம்பி போன்னு சொன்னோன்னே இவங்க எப்பவும் போல் அவங்க மார்னிங் ரோட்டிங் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஸ்கூல் போகிறதுக்காக. துணியெல்லாம் காய வச்சுட்டு அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு பாட்டு பாடிட்டே வந்துட்டு சூப்பராக போயிட்டுருக்காங்களா. பட் திடீர்னு பின்னாடி பார்த்தா ஒரு மீன் வருது. அந்த மீன் என்னென்னா நீ பாட்டு பாடுறது கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது ஒரு மனுஷனா மாதிரி பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா நீ பாடு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவள் பேர் என்னென்னா லாப்லஸ். அவள் பேர் லாப்லஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாடிட்டுருக்கப்ப திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஒரு கால் வருது எரிட்டேந்து. வாய்ஸ் ஒழுங்காக கேட்கல, என்ன சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணையும் காணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவ என்னன்னா வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவா. எரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்த்தா அங்கே சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இவளை விட மாட்டேன்ட்டாங்க. இவள் வந்துட்டு அப்படியே எல்லாரும் தள்ளி விட்டுட்டு பின்னாடி அந்த மீனும் வந்துட்டுருக்கு. தள்ளி விட்டோடனே லாப்லஸும் வரா. வந்துட்டு இவளை தள்ளி விட்டுட்டு இவள் உள்ளே போனோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எரி அப்படின்னு சொல்லி கீழேருந்து தேடிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவளை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்போ வந்துட்டு ஒரு டெஸ்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. அதுக்கிட்டேருந்து அந்த மீன் தான் அவளை காப்பாற்றுது லாப்லஸ். எரி வந்துட்டு அங்கே நீ இங்கே தான் இருக்கியா காஃபு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அந்த டெஸ்ராக்டர் வந்துட்டு நம்மளோட எரியை வந்து கொலை பண்ணிடுது. கொலை பண்ணோடனே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. காஃபு சொல்லோன்னே அவன் கடைசியில் இறந்து போயிடுறாளா. இறந்து போனோடனே நம்மளோட காஃபு காப்பாற்றுறதுக்கு லாப்லஸ் வந்துடுச்சு. லாப்லஸ் வந்து அந்த டெஸ்ராக்டரோட ஃபைட் பண்ணி கொலை பண்ணோடனே அப்போ வந்துட்டு பாட்டு பாட சொல்லுது லாப்லஸ். சொல்கிறப்ப இவள் வந்துட்டு இந்த நேரத்தில் எப்படி பாட முடியும் அப்படின்னு சொன்னோடனே எப்படி அப்படின்னோடனே இல்லை நீ பாடு அப்படின்னோடனே பாடுறப்ப பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலாக ஒரு பொண்ணு தான் அந்த டெஸ்ராக்டராக மாறி இருக்கான். இப்போ தெரியுதா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங் தான் டெஸ்ராக்டராக மாறுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க பாடணுன்னே இந்த டெஸ்ட்ராக்டர் மறைஞ்சு போயிடுதான். மறைஞ்சு போனதுக்கப்புறம் வந்துட்டு இவளை ஒரு இடத்துக்கு வந்துட்டு கொண்டு வந்து அழைச்சி கொண்டு போயிட்டு அந்த லாப்லஸ் அழைச்சி கொண்டு போயிட்டு என்ன சொல்கிறான்னா இங்கே வந்துட்டு நீயும் நானும் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன்றால் தான் நான் உருவாயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு டெஸ்ட்ராக்டர் மாதிரி ஒரு ஹோலோகிராம் வந்துட்டு இவளுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சாங் தான் வந்துட்டு எல்லாத்தையும் ப்யூரிஃபை பண்ண போகுது. இந்த ஏரியா 0க்கு வந்துட்டு கமிட்சுபாகி சிட்டிக்கு வந்துட்டு உன்னோட வாய்ஸ் ரொம்பவே முக்கியம், உன்னோட சாங். கமிட்சுபாகி சிட்டியோட சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிறது. ஆமாம் அது ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னோடனே ஆமாம் அதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கு. இந்த பிளாக் அவுட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஆக்சுவலாக 7 வருஷம் ஆயிடுச்சு. அது மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த ஹோலோகிராம் வந்துட்டு இவள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோடனே இவளும் கேட்டுட்டு இருந்தோடனே அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அவளை வந்துட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறா. இவள் வந்து லாப்லஸ் வந்து
யோசிச்சுட்ருக்கா. ஏரியா 0 சிட்டி ஹால் ரூஃபில் வந்துட்டு உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. ஏரியா 0னா கமுட்ஸ் பாக்கி சிட்டி தான் ஏரியா 0 அப்படின்னு சொல்கிறாங்களா. இது டெஸ்டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி எக்ஸிஸ்ட் ஆனுச்சுன்னு தெரில, என்ன எதுவுமே தெரில, எல்லாமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. பட் அவளோட சாங் கண்டிப்பாக அதை ப்யூரிஃபை பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டு அப்படி கீழே நடந்து வந்துட்டு இருப்பாளா. மேலே பார்த்தா 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கவங்க லேப்லஸை பார்த்துறாங்க. லேப்லஸும் அவங்கள பார்த்துட்டு ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. திருப்பி நம்மளோட காஃபு வந்துட்டு ஒருத்தவங்க எழுப்பி விடுறாங்க. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எழுப்பி காஃபு ஏன் வந்துட்டு லேட்டாக தூங்குனேன், சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபு வந்துட்டு அந்த பொண்ணு சாப்பிட வைக்கிறான். சாப்பிட்டு வச்சோடனே சரி சீக்கிரம் நீ ஸ்கூலுக்கு போக முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பஸ்ஸில் ஏற்றி விடுறாங்க. பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு கிளப்பு வேறு இருக்குது, டெஸ்ட்டு வேறு இருக்குது, நான் ஒன்றுமே படிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம காஃபு வந்து நினச்சிட்டே அப்படியே போயிட்டுருக்காங்களா. போயிட்டு இருந்தோடனே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு வந்துட்டு எல்லோரும் அவங்க வந்து கிளாஸை நடத்திட்டு இருக்காங்க. ஃபாசில் ஃபியூல் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளாஸை ஒரு டீச்சர் நடத்திட்டு இருக்காங்களா. ஸோ வெளில போகலாமா கரோக்கேக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஃபு கூப்பிட்றாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை என்னால் முடியாது, எனக்கு ஒரு பெஸ்ட்டு சேல் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில், நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஃபும் வேகமாக நடந்து வந்துட்டுருக்காங்களா. அப்போ வந்து நியூஸ் ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்துட்டு நடந்து போயிட்டு கமுட்ஸ் பாக்கி சிட்டியில், அதில் நம்மளுக்கு வெளில வரத்துக்கே இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஃபேமஸ் டெரரிசம் சிட்டி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் ஆக்சுவலாக நம்ம காஃபு நடந்து போகிற இடத்துலலாம் அந்த மீன் லேப்லஸ் இருக்குல்ல அது வந்துக்கிட்டே இருக்குது. காஃபுக்கானா தெரியல, ஆனால் வந்துட்டு நமக்கு காமிச்சிருக்காங்க அந்த சீனை. இப்போ சப்வே ஸ்டேஷனில் அப்படியே போயிட்டுருக்கப்ப அப்படியே நடந்து போயிட்டுருக்காளா. போயிட்டு அவள் எங்கே போகிறான்னு பார்த்தா ஏதோ ஒரு ரிவர் ஏரியா மாதிரி, கீழே தண்ணியெல்லாம் இருக்குது, ரிவர் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா, ஏன் இங்கே இப்படி நடந்துட்டுருக்கு, யாராலையுமே இந்த டிஸ்ட்ராக்டரை கொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு காலத்தில் வந்துட்டு ஹியூமனாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லேப்லஸும் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் என்ன நடந்ததுனால இது எப்படி ஆணுச்சு, எதுக்கு எதுவும் ப்ரூஃபும் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரில, அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரில, அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. லேப்லஸ் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு லேப்லஸ் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்லஸ்ட்டை பேசிகிட்டு இருப்பா. அதோட அந்த சீனை கட் பண்ணுறாங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.